Next question. Which of the following methods of offsets involve less measurement on the ground? ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த ஆஃப்செட் மெத்தட் மூலமாக, ஸோ எந்த ஆஃப்செட் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு லெஸ் மெஷர்மெண்ட் தான் வந்து தேவை. ஸோ அந்த டைப் ஆஃப் ஆஃப்செட் வந்து எது அப்படின்னு சொல்லி இந்த கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த ஆஃப்செட் மெத்தடில் இந்த மாதிரி நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸில் நம்ம வந்து ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கும் போது லெஸ் மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆஃப்செட்னா வந்து என்ன, அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆஃப்செட் அப்படின்றது என்னென்னா, அது வந்து இந்த செயின் லைன்லேருந்து ஏதாவது ஒரு சைடில், ஒரு செயின் லைன் இந்த மாதிரி இருக்குன்னா அது ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ ஏதாவது ஒரு சைடில் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக, இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து அந்த செயின் லைன்லேருந்து ஏதாவது ஒரு சைடில் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆஃப்செட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஆஃப்செட்டை வந்து எடுக்கிறதுக்கு முக்கியமான பர்பஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏரியாக்குள்ளே வந்து லொக்கேட் பண்ணணும். ஸோ அந்த மெயின் சர்வே லைன் வந்து இருக்குன்னா அதான் வந்து பவுண்ட்ரி, அந்த மெயின் சர்வே லைனோட அதை வந்து பவுண்ட்ரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகி அதுக்குள்ளே தான் வந்து என்ன வந்து லொக்கேட் பண்ணணும்னு பார்த்தோன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த மெயின் சர்வே லைனை பவுண்ட்ரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து லொக்கேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆஃப்செட்டோட பர்பஸ். ஸோ இந்த ஆஃப்செட்டே வந்து 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஷார்ட் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லியும் லாங் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி 2ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஆஃப்செட் அப்படின்றது என்னென்னா, இந்த ஆஃப்செட்டை நம்ம வந்து நாக் டயாவே வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதோட டிஸ்டன்ஸை. இல்லைனா வந்து இந்த ஆஃப்செட்டோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் 15 மீட்டராக வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆஃப்செட்டை நம்ம வந்து ஷார்ட் ஆஃப்செட் அப்படின்னு சொல்கிறோம். இதே இந்த ஆஃப்செட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டருக்கு மேலே வந்து இருக்கும் போது அந்த டைப் ஆஃப் ஆஃப்செட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா லாங் ஆஃப்செட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ பொதுவாக நம்ம ரெண்டு ஆஃப்செட்டில் எந்த ஆஃப்செட் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஷார்ட் ஆஃப்செட் தான் வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆஃப்செட் வந்து 2 மெயின் டிவிஷனாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து ஆப்ளிக் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 மெயினான டிவிஷனாக இந்த ஆஃப்செட்டை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த செயின் லைன்லேருந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் அதோட செயின் லைன்லேருந்து அதோட சைடில் லேட்ரல் மெஷர்மெண்ட்னா லேட்ரல் என்னன்னு பார்த்தோன்னா சைடு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அப்போ அந்த செயின் லைன்லேருந்து அதோட சைடில் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் தான், அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் வந்து எடுக்கிறதுக்கு நிறையா வழியில் இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ அது என்னென்ன வேஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த பெர்பெண்டிகுலர் வந்து எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து ஸ்விங்கிங் டேப் மூலமாக பெர்பெண்டிகுலர் வந்து செட் பண்ணி அது மூலமாக அந்த ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இல்லைனா வந்து இந்த ரேஷியோ 3:4:5 அப்படின்ற அந்த ரேஷியோ மூலமாக அந்த ரைட் ஆங்கிள் ஆர் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து செட் பண்ணி ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்டர் ஸ்கொயர் இல்லாட்டி ட்ரை ஸ்கொயர் மூலமாக இந்த ரைட் ஆங்கிள் வந்து செட் பண்ணி இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா கிராஸ்ட் ஆஃப் இல்லைனாட்டி ஆப்டிக்கல் ஸ்கொயர் யூஸ் பண்ணி இந்த ரைட் ஆங்கிள் வந்து செட் பண்ணி அது மூலமாக என்ன ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்னா பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடான பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ளிக் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. அப்போ ஆப்ளிக் ஆஃப்செட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த செயின் லைன்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலராக வந்து இருக்காது. பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்டாக இல்லாமல் பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்டை தாண்டி வேறு ஏதாவது, ஸோ வேறு எந்த டைரக்ஷனில் வேணால் அந்த ஆஃப்செட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஆஃப்செட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆப்ளிக் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ளிக் ஆஃப்செட் வந்து எப்போ நம்ம எடுப்போம்னு வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த செயின் லைன்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும் போது அப்போ இந்த ஆப்ளிக் ஆஃப்செட் வந்து தேவைப்படும். இல்லை அப்போ வேறு எப்போ வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா, இந்த ரைட் ஆங்கிளை வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த ஆப்ளிக் ஆஃப்செட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம ஆப்ளிக் ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ளிக் ஆஃப்செட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய மெஷர்மெண்ட் வந்து தேவை. அதே மாதிரி அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வென் கம்பேர்ட் டு பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்டை கம்பேர் பண்ணும்போது அதை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து செயினில் இருந்து கால்குலேட் பண்ணுறதுனால ஈஸியாக இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் இந்த ஆப்ளிக் ஆஃப்செட்டில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தோன்னா மெஷர்மெண்ட்டும் அதிகமாக வந்துருக்கும். அதே மாதிரி அந்த மெஷர்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் தான் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ஆஃப்செட் மெத்தடை தாண்டி இன்னும் சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது இந்த ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அது என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெத்தட் ஆஃப் டைஸ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. மெத்தட் ஆஃப் டைஸ் அப்படின்றதுல இதில் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து லொக்கேட் பண்ணுறோன்னா, ஸோ இந்த செயின் லைனில் வந்து பார்த்தோன்னா 2 பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சி, ஸோ அது மூலமாக அந்த பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது மூலமாக என்ன வந்து நம்ம செட் பண்ணுறோன்னா ஆஃப்செட் பாயிண்ட் வந்து செட் பண்ணுறோம்.
இதுதான் வந்து இந்த மெத்தட் ஆஃப் டைஸு. ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து டிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள அந்த செயின் லைனில் 2 பாயிண்ட் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அது மூலமாக நம்ம வந்து ஆஃப்செட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த டிஸ்டன்ஸில் வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் டைஸ் அப்படின்ற இந்த மெத்தட் மூலமாக நம்ம என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா ஆஃப்செட் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் மெத்தட். ஸோ இது முன்னாடி பார்த்த மெத்தட் தான். ஸோ அந்த 2 செயின் லைனில் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி அது மூலமாக ஆஃப்செட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் மெத்தடு. ஸோ ஆனால் இந்த மெத்தடில் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்காதுன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதுக்கடுத்த மெத்தட் ஸ்விங் ஆஃப்செட் மெத்தட். ஸோ ஸ்விங் ஆஃப்செட் மெத்தட் அப்படின்ற இந்த மெத்தடில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் வந்து செயின் சர்வேங்களையும் சரி மற்ற சர்வேங்களையும் இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட்டை நம்ம வந்து இந்த மெத்தட் மூலமாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மெத்தடில் வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னவா எடுத்துக்கிறாங்கன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்விங் ஆஃப்செட் மெத்தடு. அதுக்கடுத்து ஆப்ளிக் ஆஃப்செட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் முன்னாடி வந்து சொன்னது தான். ஸோ இந்த செயின் லைன் பார்த்தோன்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்ளிக் ஆஃப்செட்டில் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ அந்த ஆப்ளிக் லைன்ஸ் வந்து மெஷர் பண்ணி அது மூலமாக என்ன வந்து செட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஆஃப்செட் வந்து செட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ளிக் ஆஃப்செட் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடில் கிடைக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்காதுன்னா ஈக்குவலேட்டராக வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது இந்த ஆப்ளிக் ஆஃப்செட் மெத்தடில். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆஃப்செட் மெத்தடு. நம்ம வந்து ஆஃப்செட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆஃப்செட் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோன்னா லெஸ் மெஷர்மெண்ட் தான் வந்து தேவைப்படும். ஸோ அது எந்த மெத்தட் ஆஃப்செட் மெத்தடில் இந்த மாதிரி வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த மெத்தடில் கம்மியான மெஷர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் போது தான் நம்மளுக்கு கிரவுண்ட் சர்ஃபேஸில் நம்ம வந்து அந்த ஆஃப்செட் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது கம்மியான மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். இதே ஆப்ளிக் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸும் நிறைய மெஷர்மெண்ட்டும் அதில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஈஸியான லெஸ் மெஷர்மெண்ட் எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் மெத்தட் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அன் எலக்ட்ரானிக் தியோடலைட் கம்பைன்ட் வித் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த எலக்ட்ரானிக் தியோடலைட்டோட கம்பைன் ஆகி எலக்ட்ரானிக் தியோடலைட்டோடையும் இந்த எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்ற இந்த 2 டிவைஸோடையும் வந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கம்பைனான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா டோட்டல் ஸ்டேஷன் தான். ஸோ இப்போ டோட்டல் ஸ்டேஷனை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா எலக்ட்ரானிக் டாக்கியோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து இந்த டோட்டல் ஸ்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இது எப்படி வந்து எந்த மாதிரியான காம்பினேஷனில் இந்த டோட்டல் ஸ்டேஷன் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா இதில் வந்து எலக்ட்ரானிக் தியோடலைட்டும் வந்துருக்கும், அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்ற இந்த EDM டிவைஸும் இந்த டோட்டல் ஸ்டேஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒன்றா வந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டோட்டல் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரானிக் தியோடலைட் வந்து என்ன மெஷர் பண்ணோன்னு பார்த்தோன்னா ஹரிசான்டல் ஆங்கிளும் வெர்டிக்கல் ஆங்கிளும் வந்து இந்த எலக்ட்ரானிக் தியோடலைட் மூலமாக நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போ இந்த EDM எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் EDM டிவைஸ் மூலமாக என்ன மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் டார்கெட் பாயிண்ட்டுக்கும் உள்ள ஸ்லோப் டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த டோட்டல் ஸ்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ஸ்டேஷனில் வந்து ஆன்போர்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். இந்த ஆன்போர்ட் சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரா அப்சர்வ் டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி மாற்றுதுன்னா 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸாக வந்து மாற்றுது. ஸோ இந்த டோட்டல் ஸ்டேஷன் வந்து ஒரு மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு, ஸோ இதில் என்ன இன்னும் சேர்ந்து இன்டெகிரேட் ஒருங்கிணைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் வந்து இருக்குன்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து இருக்கும், டேட்டா ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஸ்டோரேஜ் வந்து எதுக்காகன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆங்கிள்ஸு டிஸ்டன்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோம் அந்த டேட்டா ஸ்டோரேஜில். ஸோ அது மூலமாக இந்த டிவைஸ் மூலமாக நம்மளுக்கு ஹை அக்யூரேசி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஸ்டேஷன். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எலக்ட்ரானிக் தியோடலைட்டும் எலக்ட்ரானிக் டிவைஸ் மெஷர்மெண்ட்டும் கம்பைனாக வந்து இருக்கக்கூடிய டிவைஸ் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா டோட்டல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ரிமோட் சென்சிங் ஒர்க் வேர் த சென்சார் சிஸ்டம் டஸ் நாட் ஹாவ் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் இஸ் கால்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஸோ எந்த ரிமோட் சென்சிங் ஒர்க்கில் இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சென்சார் சிஸ்டத்தில் அதோட ஓன் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி
அந்த சிஸ்டத்தில் வந்து ஃபாலோ பண்ணாது, தனியாக வந்து வேறு ஒரு எனர்ஜி சோர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிமோட் சென்சிங் ஒர்க் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரிமோட் சென்சிங் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலமாக என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, டிடெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து டிடெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க. எது மூலமானா அந்த ரிமோட் சென்சிங் மூலமாக. ஸோ அதுவும் முக்கியமாக அந்த எப்படி வந்து அந்த ஏரியாவில் வந்து மானிட்டர் பண்ணுறாங்கன்னா, ஸோ சேட்டலைட் மூலமாகவோ இல்லை ஏர்க்ராஃப்ட் மூலமாகவோ, ஸோ இந்த சேட்டலைட்லேருந்து இல்லைனா ஏர்க்ராஃப்ட்லேருந்து அந்த ஏரியா வந்து பார்க்குறாங்க. அந்த ஏரியாவில் எப்படி வந்து இந்த ரேடியேஷன் வந்து எமிட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எந்தளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிமோட் சென்சிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ரிமோட் சென்சிங் அப்படின்ற இந்த ப்ராசஸில் இந்த ஒரு ஏரியா வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஏரியாவில் எப்படி வந்து அதை டிடெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அதோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து டிடெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க. அப்படி மானிட்டர் பண்ணும்போது அந்த சேட்டலைட்டில் இல்லாட்டி ஏர்க்ராஃப்ட்லேருந்து அந்த ரேடியேஷன் வந்து அந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு அந்த ரேடியேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எமிட் ஆகுது அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிமோட் சென்சிங் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இந்த ரிமோட் சென்சிங்கில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேமராஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த இமேஜஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இமேஜஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் கேமராஸ் வந்து இந்த ரிமோட் சென்சிங் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிமோட் சென்சிங்கை வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து பாசிவ் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2ஆக வந்து இந்த ரிமோட் சென்சிங்கை வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ஆக்டிவ் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவ் சென்சார் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு ஏரியாவை இல்லை ஆப்ஜெக்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதோட எனர்ஜியவே அது வந்து யூஸ் பண்ணி அந்த ஏரியாவையும் ஆப்ஜெக்டையும் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ அந்த ஆக்டிவ் சென்சார் அப்படின்றது அது தன்னைத்தான் அதுக்குள்ளேயே வந்து ஓன் எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ அந்த ஓன் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணி அது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா, அந்த ஏரியாவையும் அந்த ஆப்ஜெக்டையும் வந்து ஸ்கேன் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு சென்சார் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா, இந்த டார்கெட்லேருந்து ஸோ டார்கெட்லேருந்து இந்த ரேடியேஷன் வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி மெஷர் பண்ணுது இன்னொரு சென்சார். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த சென்சிங் சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லிடார் இதெல்லாம் வந்து இந்த ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் மெத்தடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து 2வது மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா பாசிவ் ரிமோட் சென்சிங். ஸோ அப்போ அந்த பாசிவ் ரிமோட் சென்சிங் மெத்தடில் எப்படி பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பாசிவ் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஆக்டிவ் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த ரிமோட் சென்சிங்ஸில் வந்து பார்த்தோன்னா பாசிவ் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாசிவ் சென்சார் வந்து அதுக்கு தன்னைத்தானே வந்து ஓன் எனர்ஜி வந்து எமிட் பண்ணக்கூடிய பவர் வந்து கிடையாது. எக்ஸ்டர்னல் சோர்ஸாக வந்து இருந்து தான் அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து தான் அது வந்து எனர்ஜி வந்து கிடச்சி அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த பாசிவ் சென்சாருக்கு வந்து இருக்குது. பட் ஆனால் ஆக்டிவ் சென்சாருக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளேயே வந்து அதுக்கு தன்னைத்தானே ஓன் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஏரியா ஆப்ஜெக்ட்லாம் வந்து டிடெக்ட் பண்ணும். பட் ஆனால் அந்த பாசிவ் சென்சாரில் அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஓன் எனர்ஜி சோர்ஸ் வந்து எதுவுமே கிடையாதுனால அது எக்ஸ்டர்னல் சோர்ஸாக வந்து அந்த எனர்ஜி எங்கேருந்து எடுத்துக்குதுன்னு பார்த்தோன்னா சன்லைட் இல்லைனா வந்து தெர்மல் ரேடியேஷன்லேருந்து தான். அதுவும் இந்த எர்த்து வந்து எமிட் பண்ணக்கூடிய அந்த தெர்மல் ரேடியேஷன்லேருந்து சன்லைட்லேருந்து தான் இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸாக வந்து எனர்ஜி வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் ஏரியா எல்லாத்தையும் வந்து டிடெக்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணும். ஸோ இந்த மெத்தட் எதில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து எதில் நடக்குதுன்னா இந்த பாசிவ் ரிமோட் சென்சிங் மெத்தடில் வந்து நடக்கும். ஸோ இந்த பாசிவ் ரிமோட் சென்சிங் மெத்தடில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் காமனான சோர்ஸ் வந்து இந்த பாசிவ் சென்சாருக்கு எதுன்னு பார்த்தோன்னா சன்லைட் தான். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த சன்லைட் தான் வந்து மோஸ்ட் காமனாக இந்த பாசிவ் சென்சாரில் யூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ். ஸோ இதுக்கு இந்த பாசிவ் ரிமோட் சென்சிங் மெத்தடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபி, இன்ஃப்ராரெட், சார்ஜ் கப்புள் டிவைஸ், ரேடியோ மீட்டர் இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து ரிமோட் சென்சிங்னா வந்து என்ன, இந்த ரிமோட் சென்சிங்கோட 2 மெத்தட். ஆக்டிவ் ரிமோட் சென்சிங்னா வந்து என்ன, பாசிவ் ரிமோட் சென்சிங்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, எந்த ரிமோட் சென்சிங் ஒர்க்குக்கு இந்த சென்சார் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா ஓன் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஓன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கிடையாது. ஸோ அது எந்த மெத்தடில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த மெத்தடில் இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பாசிவ் ரிமோட் சென்சிங் மெத்தடில் தான் வந்து இந்த மாதிரி ஓன் எனர்ஜி வந்து கிடையாது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்பில்ட் மெமரி ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன் கேன் ஸ்டோர் அப் டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த டோட்டல் ஸ்டேஷனில் வந்து பார்த்தோன்னா இன்பில்ட் மெமரி வந்து இருக்கும். ஸோ அந்த இன்பில்ட் மெமரி மூலமாக நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ ஸ்டோரேஜ் வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த டோட்டல் ஸ்டேஷனில் எதோட வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர்னல் மெமரி இல்லைனா வந்து இன்பில்ட் மெமரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த டோட்டல் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து இன்டர்னல் மெமரி வந்து இருக்கும்.
இல்லைனா வந்து இன்பில்ட் மெமரி வந்து இருக்கும். அது வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கறனால அது வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து இந்த இன்டெல் மெமரிக்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா 5000 to 10,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அந்த மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த இன்டெல் மெமரி ஆர் இன்பில்ட் மெமரிக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இது வந்து இருக்கிறனால இந்த டோட்டல் ஸ்டேஷனில் எக்ஸஸாக நம்ம வந்து மெமரி கார்டு இல்லாட்டி டேட்டா ரெக்கார்டர் வந்து இந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா இது இன்டர்னல் மெமரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் ஸ்டேஷனில் இன்பில்ட் மெமரி வந்து எவ்வளோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எவ்வளோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோன்னா 10,000 பிளாக்ஸ் இல்லாட்டி 10,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். Next question. Global positioning service provided by Galileo had dash number of satellite. So இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் பொசிஷனிங் சர்வீஸ், ஸோ இந்த கலீலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளோபல் பொசிஷனிங் சர்வீஸில் எத்தனை நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ கலீலியோ அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், GNSS அப்படின்னு வந்து சொல்கிறோம். கலீலியோ அப்படின்றது இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், அதுதான் வந்து இந்த கலீலியோ. ஸோ அந்த கலீலியோ அப்படின்ற இந்த நேவிகேஷன் சிஸ்டத்தை யார் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் யூனியன் தான் வந்து எதோட கொலாபரேட் பண்ணி இதை உருவாக்குறாங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட சேர்ந்து இந்த கலீலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வந்து உருவாக்குறாங்க. கலீலியோன்னு சொல்லக்கூடிய இந்த நேவிகேஷன் சிஸ்டத்தில் இந்த ஸ்பேஸில் வந்து ஆர்பிட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் சேட்டலைட் வந்து பிளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 30 சேட்டலைட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எதோடலாம் சேர்ந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அந்த கலீலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேவிகேஷன் சிஸ்டம் வந்து எதோட சேர்த்துலாம் வந்து இந்த யாரோட சேர்ந்தெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட GLONASS, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏவோட GPS இதோட சேர்ந்து ஒன்றா வந்து ஆப்ரேட் ஆகுது இந்த கலீலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேவிகேஷன் சிஸ்டம். அடுத்து வந்து ISRO. ஸோ ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ISRO வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்து இந்தியாவோட இண்டிஜினியஸ் GPS சிஸ்டம், அதாவது GPS நேவிகேஷன் சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது பேர் என்னென்னு பார்த்தோன்னா நேவிக். ஸோ அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ISRO வந்து இந்த GPS நேவிகேஷன் சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது பேர் தான் நேவிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 2016 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து இதுதான் வந்து இந்த நேவிக் அப்படின்ற இந்த நேவிகேஷன் சிஸ்டம் தான் வந்து 7th சேட்டலைட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த நேவிகேஷன் சேட்டலைட்டை லாஸ்ட்டாக அனுப்பக்கூடிய சேட்டலைட்டு. ஸோ இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய லாஸ்ட் நேவிகேஷன் சேட்டலைட் எதுன்னு பார்த்தோன்னா இந்த நேவிக்கு. ஸோ இந்த நேவிக் வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ட்ராவலர்ஸ்க்கு, ஹைக்கர்ஸ்க்கு வந்து டெரெஸ்ட்ரியல் ஏரியாவில் நேவிகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த நேவிக் வந்து யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ட்ராவலர்ஸ்க்கும் ஹைக்கர்ஸ்க்கு வந்து சூட்டபுளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு ரேடியோ நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ரேடியோ நேவிகேஷன் சிஸ்டத்தை வந்து யார் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா USA வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து அந்த கவர்மெண்ட் தான் இந்த GPS நேவிகேஷன் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது பொதுவாக ஃபஸ்ட்டு யாருக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேஷனுக்காக தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேவி பர்பஸ்க்கு, மிலிட்டரி ஆப்ரேஷனுக்குலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து வந்து GLONASS. ஸோ GLONASS அப்படின்றது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ இந்த சேட்டலைட் சிஸ்டம் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து யாரோடதுன்னு பார்த்தோன்னா ரஷ்யன் ஸ்பேஸோடது. ரஷ்யாவோட தான் வந்து இந்த GLONASS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு ரேடியோ நேவிகேஷன் சேட்டலைட் சர்வீஸு இந்த GLONASS அப்படின்ற இந்த சேட்டலைட் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே இப்போ பார்த்த இந்த கலீலியோ, அதுக்கப்புறம் நேவிக்கு, GPS, GLONASS, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த 4மே வந்து என்னென்னு பார்த்தோன்னா GPS தான். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அந்த GPS நேவிகேஷன் சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி நேம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒவ்வொரு நேமு கலீலியோ, நேவிக், GPS, GLONASS அப்படின்றது. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த குளோபல் பொசிஷனிங் சர்வீஸில் கலீலியோ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எத்தனை சேட்டலைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 30 சேட்டலைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் C வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரீஸில் முக்கியமான கொஷின்ஸ்லாம் வந்து இன்ஜினியரிங் சர்வேல வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வேல அடுத்த கொஷின்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.